உலக பொதுமறையாம் திருக்குறள் மனிதனுடைய வாழ்வியலோடு பின்னி பிணைந்த ஒரு நூல். ஒரு மனிதனுடைய கருவறையிலிருந்து கல்லறை வரையிலான அனைத்து நிகழ்வுகளுக்கும் இலக்கணம் சொன்ன ஒரு நூல். இந்த நூலினுடைய சிறப்பை உணர்ந்த தமிழ்நாட்டில் உள்ள அறிஞர்கள் மட்டுமல்ல, வெளி மாநில அல்லது வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நிறைய அறிஞர்கள் அதை தனது மொழிகளில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இதுவரைக்கும் 2025 ஆண்டினுடைய நிலவரப்படி 45 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது என்று உறுதிபட தெரிவிக்க முடியும். ஏற்கனவே பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே திருக்குறளுடைய அடியை பல நூல்கள் வழிமொழிந்தன. அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போது வீரமாமுனிவர் லத்தீன் மொழியிலே திருக்குறளை மொழிபெயர்த்தார். எல்லிஸ் என்பவர் திருக்குறளுடைய சில பகுதிகளை மட்டும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். ஜி போப் அவர்கள் திருக்குறளுடைய முழுவத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். ஏரியல் என்பவர் பிரெஞ்சு மொழியில் திருக்குறளை மொழிபெயர்த்தார். டாக்டர் கிரால் என்பவர் ஜெர்மன் லத்தீன் இரண்டிலும் மொழிபெயர்த்தார். வல்லபாசாரி என்பவர் வடமொழி நூலில் வடமொழியில் மொழிபெயர்த்த ஒரு நூல் இன்றும் தஞ்சை சரஸ்வதி நூலகத்தில் உள்ளது என்பது சிறப்பு. எனவே வல்லபாசார் என்பவர்தான் வடமொழியில் திருக்குறளை மொழிபெயர்த்திருக்கிறார். அதேபோல் திருவாசகமணி என்று சொல்லக்கூடிய கேஎம் பாலசுப்ரமணியம் கவிதை வடிவில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். லியோ டால்ஸ்டாய் என்று சொல்லக்கூடிய கவிஞர் திருக்குறளை ரஷ்ய மொழியில் மொழிபெயர்த்தார் என்ற விவரங்கள் உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வினாவும் அடிக்கடி கேட்கக்கூடிய வினா. நன்றி, வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், வீடியோவை பாருங்கள். நிறைய செய்திகள் வீடியோவில் தான் ஆழமான செய்திகள் தெரிவிக்கப்படுகின்றன. நன்றி, வணக்கம்.